ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஓல்ஃபுல்லில் 3 டோர் ஃப்ரிட்ஜு, பிசிபி மாடல் இது சென்சார் வந்து நம்ம மாமூலாக தெர்மாஸ்டாட்டு கூட சென்சார் டைப் தான். இது ஆப்ஷன் கூட நமக்கு வந்து தெர்மாஸ்டாட்டு நமக்கு ஆப்ஷன் மாடல் தான் வரும். இது 3 டோர் ஃப்ரிட்ஜ். இதில் வந்து 66 வரும். இதில் ஓல்ஃபுல்லில் ஏக்யூ மாடலில் 66 கம்ப்ரஸர் வரும். கம்ப்ரஸர் வந்து போயிடுச்சு, அதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். பாக்ஸ் மட்டும் இருக்குது. 310 லிட்ரு. இதுக்கு வந்து நம்ம கம்ப்ரஸர் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு மாற்றிட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். நம்ம இது போடுற கம்ப்ரஸர் வந்து பிபிஎல் கம்ப்ரஸரு. இது வந்து ஒரு 210 லிட்டரில் இருக்கிற ஒரு கம்ப்ரஸரு. ஆனால் கேட்கலாம், 210 லிட்டர் கம்ப்ரஸர் எப்படி 310 லிட்டருக்கு சரி போகும் அப்படின்னு. ஆனால் பிபிஎல் கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னுன்ற பேச்சே இல்லை. நல்லா வந்து இதோட ப்ரெஷர் வந்து நல்லாயிருக்கும். ஒரு டெக்னீஷியனாக இருந்தால், கொஞ்சம் ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்கிற டெக்னீஷியனாக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு பிபிஎல் கம்ப்ரஸரை பற்றி. ஒரு எல்ஜியை பொறுத்த வரைக்கும் 62 செய்கிற வேலையை வந்து இந்த 190 210 லிட்டரில் இருக்கிற பிபிஎல் கம்ப்ரஸர் வந்து செய்யும். அந்தளவுக்கு பவர்ஃபுல் கம்ப்ரஸர் அது. கண்டென்சரை வந்து டிஸ்சார்ஜ் வந்து வெல்டிங் வைக்கிறோம். ஒரு பைப்பு ரோல் வந்து உள்ளே போட்டுருவோம் அந்த ட்ரெயின் டப்பாக்குள்ளே. ஏன்னா வாட்ரு வந்து ட்ரை ஆகணும், ஹீட்டும் நமக்கு வந்து கம்மியாகணும். அதனால் வந்து ஒரு 2 ரோல் வந்து சுற்றி அது உள்ளே போட்டுரும். கண்டென்சர் வந்து ஃப்ரெஷ் அவுட்டு அடிக்கணும். கம்ப்ரஸர் வந்து ஆன் பண்ணுறோம். நமக்கு வந்து இதுக்கு வந்து 4F கெப்பாசிட்டர் போட்டதுனால நமக்கு வந்து 0.4 0.3 வந்து லோடு இல்லாமல் நமக்கு வந்து அவ்வளோ கரண்ட் வந்து எடுத்துக்குது. ஆக்சுவலாக இது வந்து கம்மி தான். நமக்கு நல்ல லோடில் ஒரு 0.6 வரைக்கும் எடுத்துக்கும். இது கண்டிப்பாக அதோட கண்டென்சரு அதோட கூலிங் கையிலெல்லாம் கொடுக்குறப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் அவுட்ன்றது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா இது கட் பண்ணி வச்சுருந்ததுனால இன்கேஸ் உள்ளே எதனா டஸ்ட்டு போயிருக்கலாம், எறும்போ இல்லை ஏதோ சம்திங், ஏதோ மண்ணு கிண்ணு தூசி எல்லாம் இருக்கும், ஆயில் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஷ் அவுட் நல்லா பண்ணிட்டோன்னா ஃப்ரீயாகும். ஆக்சுவலாக அது வந்து எக்ஸ்டர்னலாக போடுற மாதிரியே எனக்கு கஸ்டமர் வேணான்னாங்க. நல்லா அதோட பைப்புக்கு எல்லாம் வந்து செட் பண்ணுறோம். ஃபில்ட்ரு வந்து போடுறோம். இதுக்கு வந்து சிங்கிள் வே ஃபில்ட்ரு தான், ஆர்டினரி ஃபில்ட்ரு தான். சிலிக்கா ஜெல்லு 2 வே அந்த மாதிரி எல்லாம் இல்லை, ஆர்டினரி ஃபில்ட்ரு தான் போடுறோம். அதோட ப்ரைஸ்னால் நமக்கு கம்மியாக தான் வரும். கேப்லரும் அதோட கேப்லர் தான், நம்ம எதுவும் மாற்றலை. ஏன்னா இதில் இருந்தது வந்து ஆல்ரெடி ஹை ஆம்ஸ் எடுத்து தான் அந்த கம்ப்ரஸர் போயிருந்ததை தவிர மற்றபடி பம்பிங் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் போகல. ஒரு வேளை பம்பிங் போகிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து நிறையா ஒர்க் இருக்கும். எங்கேயோ பிளாக் ஆகி தான் அந்த பம்பிங் போயிட்டுருக்கோம் அதிகமாக. இல்லை ரன்னிங்கில் வந்து அவங்க அதிகமாக ஷேக் பண்ணியோ இல்லை நவுத்தி வைக்கிறது அந்த மாதிரி நடந்ததுன்னா கூட பம்பிங் போகும் ஆயில் அடிச்சுட்டு. அதோட ஒரிஜினல் இப்போ கண்டென்சரில் வெல்டிங் வைக்கிறப்போ வந்து ரொம்ப மேலே கொஞ்சம் கம்மியான அளவு பைப்பு தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக ஒரு அடியோ இல்லை 3/4 அடியோ போட்டோம்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எதனா வெல்டிங் வைக்கிறப்போ நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இல்லை ஒரு வாட்டி வெல்டிங் வச்சுட்டு திருப்பி கட் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேலே பண்ண முடியாது வெல்டிங்கு.
இதில் ஆல்ரெடி இருந்த 66 கம்ப்ரஸர் அது கூட நல்லா ஒரு 400 லிட்டர் வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. நல்லா ரேஞ்ச் கம்ப்ரஸர் தான் அது. ஆனால் கம்ப்ரஸர் எப்போ போகும்னு சொல்ல முடியாதனால அது போயிருக்கு. இந்த பாக்ஸ் கூட வந்து எப்படியும் அவங்களுக்கு ஒரு 7 இயர்ஸ் மேலே இருக்கும் அவங்களுக்கு. செக்ஷன் வந்து கண்டிப்பாக ப்ரெஷ் அவுட் பண்ணியே ஆகணும். ஏன்னா பக்கத்தில் இருந்த பாக்ஸ்ன்றதுனால கம்ப்ரஸர் ஆன் பண்ணியாச்சு. செக்ஷனை வந்து கண்டிப்பாக அடிக்கணும். ஆனால் ஆயில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை இவங்க எடுத்துகிட்டு வந்தப்போ படுக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அந்த பழைய கம்ப்ரஸர் இருந்தப்போ. அப்படி எடுத்துகிட்டு வந்தால் கூட என்ன ஆகும்னா ஆயிலெல்லாம் வந்து கூலிங் காயிலுக்கு அடிச்சிடும். கிட்டத்தட்ட 1 கிளாஸ் ஆயில் இருக்கும் போல் இருக்குது, நிறையா வருது. இந்த மாதிரி ஓவராக ஆயில் இருந்தது அப்படின்னா, ரிசல்ட் வரல அப்படின்னா கண்டிப்பாக கண்டென்சர் கேப்லர் மாற்றியே ஆகணும். அப்போ ரிசல்ட் வரல அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதே ஆயில் வந்து கண்டென்சர்லேயோ அதிலெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு எந்த மாதிரி சிம்டம் வரும்னா, கேஸ் ஏற்றுறப்போ நம்ம கொஞ்சோண்டு கேஸ் ஏற்றுவோம். ஆனால் மீட்டரில் வந்து நிறையா அதிகமாகிட்டே போகும். நிறையா ஏற்றிட்டாங்க. அதாவது நம்ம வைக்கிற ஒரு 10 பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரத்தில் வந்து அந்த 10 பாயிண்ட் வந்து நமக்கு மீட்டரில் காமிச்சிடும். இங்கேயும் ஹீட்டும் அதே மாதிரி வந்துடும். ஆனால் நமக்கு கூலிங் வந்து மேலே ஸ்டார்டிங் பைப் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும். அதுக்கு வந்து கண்டென்சரு கேப்லர் வந்து மாற்றணும். வெல்டிங் எல்லாம் வச்சுட்டு வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணிடலாம். வேக்யூம் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். இல்லை ஆயில் அதிகமாக இருந்ததுனால இன்னொரு 5 நிமிஷம் சேர்த்து வச்சா கூட ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பிபிஎல் கம்ப்ரஸருக்கு வந்து நம்ம 134 வந்து சூட்டபிள் தான்.
கேஸ் கொஞ்சம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம லீக் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா கேஸ் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் ஐஸ் என்ன ஸ்டார்ட் ஆச்சான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வர்றதுக்கு ஐஸு. இதில் வந்து மேக்ஸிமம் லோ மெயின்டைன் பண்ணாலே சரியாக போயிடும். இல்லை ஓவராக வேணும் அப்படின்னா மிடில் வச்சுக்கலாம். ஐ தேவைப்படாது, அவ்வளோ கூலிங் எல்லாம் தேவைப்படாது, வேஸ்ட்டு தான் ஐ வச்சா கூட. அதாவது 10 கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்போ நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டுன்றது வந்துடும். இருந்தாலும் நம்ம கரெக்டாக வைக்க வேண்டிய அளவுக்கு வச்சுட்டு நம்ம நல்லா வந்திருக்கு ஐஸு. கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் வந்து பக்காவாக வச்சாச்சு. ஒரு பாயிண்ட் அப்படி இப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து ஃபில்ட்ரு வந்து ஓவர் ஹீட்டும் ஆகல. கண்டென்சர் ஹீட்டும் ஒரு ரீசனாக இருக்குது, கம்ப்ரஸர் ஹீட்டும் ரீசனாக இருக்குது. கூலிங் காயிலில் அதாவது இந்த 3 பைப்பு வரைக்கும் தான் ஐஸ் வரும். ஃபேன் பேனல் நம்ம வைக்கல அப்படின்னா அவ்வளோதான், ரிட்டன் ஐஸும் வந்துட்டுருக்கும். ஐஸ் எல்லாம் நல்லா பிரம்மாண்டமாக வந்திருக்கு. ஸோ ஆயில் இருந்ததுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூலிங் வந்து நல்லா வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.